உங்களுக்கு வந்து முதுகு கீழே வந்து வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா வந்து நடக்கும் போதும் நிற்கும் போதும் வேலை செய்யும் போதும் அளவுக்கு அதிகமா இருக்குது. அந்த வலி வந்து முதுகு பகுதியில இருந்து பட்டக்ஸ் பகுதிக்கு வந்து பின் தொடைக்கு வந்து கால் வரைக்கும் வந்து கால் பாதம் வரைக்கும் வந்து இருக்குது. கால் பாதம் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு. கால் பாதம் ஊசி குத்துற மாதிரி இருக்கு. கால் பாதத்துல வந்து சில சமயம் எரிச்சல் இருக்கு. கால் பாதம் வந்து செயல்பாடு குறைவா இருக்கு. கரண்ட் ஷாக் அடிச்ச போல வலி இருக்கு அப்படின்னா இது முதுகு தண்டோட எலும்போட சர்க்கிளா கூட இருக்கலாம். இதை வந்து சீக்கிரமே சரி செய்வது வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல தண்டோட சர்க்கிளை பத்தி லம்பார் ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ் இதை பத்தி உண்டான சீரியஸ்னஸ் வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்பைனல் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணா சரி செய்ய முடியும், கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனலாகவும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஸ்பைனல் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல வந்து தண்டுவட சர்க்கிளை பத்தி சொல்ல போறேன். லம்பார் ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ், அதாவது முதுகு தண்டுவட எலும்பு வந்து அதோட ஒரிஜினல் இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி விலகி வர்றது தான், ஸ்லிப் ஆகி வெளியே வர்றது தான் வந்து தண்டுவட சர்க்கிள், லம்பார் ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜா வந்து பிரிப்போம். அதோட சிவியாரிட்டியை ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு அதோட விலகலோட அளவை பொறுத்து அதோட சிவியாரிட்டியை வந்து சொல்ல முடியும். இது வந்து முக்கியமா வந்து 2 விதமான டைப் இருக்கு. ஒன்னு டீஜெனரேட்டிவ் ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்களுக்கு வந்து முக்கியமா வரும். அந்த எலும்பு தேயறதுனால அந்த ஜாயிண்ட்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஆயிடும். உள்ள ரஃப் ஆகுறதுனால அந்த லம்பார் வெர்டிபிரல் பாடின்னு சொல்லுவோம். இந்த பாடி வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வரும். இது காமனா வந்து வயதானவங்க வந்து L3, L4, L5 இந்த 3 லெவல்ல வந்து நடக்கும். இது வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வலி வந்து கீழ் முதுகு பகுதியில மட்டும் இருக்காது. பட்டக்ஸ் லெவல்ல வந்து பின் தொடைக்கு வந்து கெண்டைக்காலுக்கு வந்து கால் பாதம் வரைக்கும் வரும். கால் பாதம் மரத்து போன மாதிரி இருக்கும். கால் பாதத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி வலி அதிகமா இருக்கும். பெரும்பாலும் வந்து நிற்கும் போது நடக்கும் போது வேலை செய்யும் போது அதிகமா இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த வலி வந்து. 2வது டைப் வந்து பாத்தீங்கன்னா இஸ்தெமிக் ஸ்பாண்டைலோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வரும். முக்கியமா வந்து இது வந்து தண்டுவடத்துல வர பாஸ் இன்ட்ரோ ஆர்டிகுலாரிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அதுல ஏற்படுற ஃப்ராக்சர்னால வரும். ஏன் ஃப்ராக்சர் ஏற்படுது? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது சில ட்விஸ்டட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா பண்றது, ரொம்ப அதிகமா குனிஞ்சு குனிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகமா ஈடுபடுறவங்களுக்கு, ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றவங்களுக்கு, ஜிம்னாஸ்டிக் போன்ற ஒர்க் பண்றவங்களுக்கு, ஃபுட்பால்ல விளையாடும் போது கீழே விடுறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ் இன்ட்ரோ ஆர்டிகுலாரிஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்பைன்ல வந்து ஃப்ராக்சர் ஆகும். இந்த பாஸ் இன்ட்ரோ ஆர்டிகுலாரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேசட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். மேலேயும் கீழேயும் வர்ற ஸ்பைனை வந்து ஜாயின் பண்ற இடம். அதுக்கு முக்கியமான இடமே வந்து இந்த பாஸ் இன்ட்ரோ ஆர்டிகுலாரிஸ் தான். இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் வந்து ஒரு பக்கமாவும் நடக்கலாம், இல்ல 2 பக்கமாவும் நடக்கலாம். இந்த ஃப்ராக்சர் ஆகுறதுனால முக்கியமா வந்து வலி எப்படி இருக்குன்னா பட்டக்ஸ் பகுதியில அதிகமா இருக்கும். பின் தொடைக்கு வரும், கால் வரைக்கும் வரும். கால் பாதத்துல மரத்து போன மாதிரி, ஊசி குத்துற மாதிரி, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி, சயாட்டிகா போன்ற வலிலாம் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கு கம்ப்ரஷன் ஆகி நரம்பையும் அழுத்தத்துக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த லெவலுக்கு போறப்போ டிஸ்க் கம்ப்ரஸ் பண்ணி சயாட்டிக் நரம்பு அழுத்தி சயாட்டிகா வலியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா L5S1 லெவல்ல தான் வந்து பாதிப்பு வந்து இருக்கு. டைப்புக்குமே வந்து எந்த மாதிரியான ஸ்பைனல் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனை வந்து நல்லா ஸ்டேபிளா வைக்கலாம், அந்த கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணா நல்ல வலி குறையும். அதை பத்தி இப்போ டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த வெர்டிபிரல் பாடி வந்து ஸ்லிப் ஆனதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் தான். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லா அந்த ஹோல் மசில் ஸ்பைனல் மசில் ஃபுல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். எப்படின்னா நல்லா இதை போல உட்காந்துட்டு கால் ரெண்டும் நல்லா நீட்டிக்கோங்க, டோஸ் ரெண்டும் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி கையால் இந்த ஆங்கிளை ஃபர்ஸ்ட் நல்லா டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றப்போ பேக்ல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும். கீழே அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசிலையும் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதை ஃபீல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 15 ரிப்பீட்டேஷன் செய்யணும். இப்போ ஆங்கிள் வரைக்கும் நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ வந்து
கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்து அந்த டோஸை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு தலை வந்து நல்லா குனிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து கழுத்துல இருந்து ஹோல் ஸ்பைனல் மசில்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதனால வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைனல் வந்து நல்ல மொபிலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நல்லாவே அந்த ஸ்பைனல் மசில்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 15 ரிப்பீட். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பான வெர்டிப்ரா வந்து நார்மலான பொசிஷன் வரதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து லோயர் அப்டோமினல் மசில்ஸ் வந்து பண்ணணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த காலை வந்து ஒரு காலை வந்து முட்டி மடக்காம ஸ்ட்ரைட்டா தூக்குங்க. எந்த அளவு தூக்க முடியுமோ தூக்குங்க. இந்த அளவு தூக்க முடியுதா போதும். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் 1 2 3 ரிலாக்ஸ். இது செய்யறதுனால வந்து அந்த ஸ்லிப்பான வெர்டிப்ரா வந்து நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 15 ரிப்பீட்டேஷன் செய்யணும். அடுத்த காலுக்கும் செய்யணும். அதே போல 2 காலுக்குமே சேர்த்து செய்யணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் 15 ரிப்பீட்டேஷன். இது செய்யறப்ப வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பைனல் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஸ்லிப்பான வெர்டிப்ரா வந்து நார்மல் பொசிஷனுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்ல. லோயர் அப்டாமினல் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணது போலயே வந்து அப்பர் அப்டாமினல் மசில்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அதுதான் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ட்ரங்கை வந்து ஸ்டெபிலைஸா வச்சிருக்கும். வெர்டிபிரல் பாடி வந்து ஃபர்தரா வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா படுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு 2 காலையும் மடிச்சுட்டு கை 2ஐயும் வந்து ஷோல்டர் லெவல்ல சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. மெதுவா எந்திரிங்க. எந்திரிச்சு இறங்குங்க. திரும்ப மெதுவா எந்திரிங்க. எந்த அளவுக்கு முடியுதோ எந்திரிங்க, இறங்குங்க. ஷோல்டரும் ஹெட்டும் எந்திரிக்கணும். அப்டமல் மசில் வந்து டைட்டன் பண்ணி இருக்கணும். இது வந்து ஒரு 10 ரெப்பிட்டேஷன் வந்து ஒரு 3 டைம்ஸ் டே பண்றப்போ அப்பர் அப்டமல் மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். எக்ஸசைஸ் வந்து பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீழே இருக்க வெர்டிபிரல் பாடி எல்லாமே வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பெட்ல படுத்த பொசிஷன்ல செய்யணும். இதை போல படுத்துக்கிட்டு 2 காலையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழ் முதுகை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. லோயர் பேக் வந்து கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. கீழே ப்ரெஸ் பண்ணுங்க. 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ வந்து லோயர் லம்பார்ல இருக்க ஸ்பைன் எல்லாமே வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும். நல்ல மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பெயின் வந்து நல்லாவே குறையும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். வீடியோல நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யுங்க. கண்டிப்பா வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் செய்ய செய்ய வந்து வலி நிச்சயமா குறையும். எங்களோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 3 லெவல்ல வந்தவங்களும் வராங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவியரா வந்து அந்த ஸ்லிப் மட்டும் இல்லாம நரம்பும் வந்து உள்ள டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகி வலி வந்து சயாட்டிக் நரம்பு பாதிக்கப்பட்டு சயாட்டிகா நரம்பு பிரச்சனையும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா அந்த கம்ப்ரஷனை ரிலீஸ் பண்ணி சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி அவங்களுக்கு பெயினை வந்து குறைக்கிற ப்ரொசீஜர்ஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்பைனை வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம சில ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து பிசியோதெரப்பில மட்டும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த காலில் இருக்கிற மதமதப்பு மற்றதையும் குறைக்கிறோம். சப்போஸ் வந்து அவங்களுக்கு யூரின் மோஷன் ப்ராப்ளம் சிவியரா இருக்கு, போறதே தெரியல, அவங்க ஸ்டேஜ் 4 போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து வேற வழி இல்லை, அவங்க சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மேற்கொண்டு அந்த வெர்டிபிரல் பாடி ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸும் வந்து நாங்க செய்யறோம். இதனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஃபியூச்சர் சேஃப்டி ஆஃப் ஸ்பைன் வந்து நிச்சயமா கிடைக்குது. நீங்களும் வந்து இதே போல ரொம்ப நாளா பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு கொண்டுட்டு வாங்க. மேல எழுதப்பட்டிருக்க நம்பர் தான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எக்ஸ்ரே எடுத்திருந்தாலோ இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தாலோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பி வைங்க. அது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அப்பாயின்மெண்ட் வேணா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து வலியை குறைச்சி ஃபியூச்சர் சேஃப்டிக்கு உண்டான ஸ்பைனுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸும் வந்து சொல்லி கொடுத்து உங்களை ஃபியூச்சர்ல ஸ்பைன் ப்ராப்ளம் இல்லாம ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.